விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேல் நெடுத்தொடராக வந்து கொண்டிருக்கிறது. இதில் கோபி கேரக்டர் நெகட்டிவாக இருந்தாலும் எப்பொழுதுமே மறக்க முடியாத அளவிற்கு நடிப்பால் அனைவரையும் கவர்ந்திருக்கிறார். இவருடைய கேரக்டராக தான் இத்தனை வருஷங்களாக வெற்றிகரமாக சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது கதை ஏதும் இல்லாததால் இந்த வாரத்துடன் இறுதி அத்தியாயத்தை கொண்டுவர முடிவு பண்ணிவிட்டார்கள். அந்த வகையில் இந்த சீரியலுக்கு பதிலாக புது சீரியலாக வரப்போகும் சீரியல் தனபாக்கியம். இதில் நீ நான் காதல் என்ற சீரியல் மூலம் பிரபலமான பிரேம் என்கின்ற ராகவ் கமிட் ஆகியிருக்கிறார். இவருடன் தொடர்ந்து குணாளன் குமரேசன் என்பவரும் கமிட் ஆகியிருக்கிறார். அந்த வகையில் இதில் 2 ஹீரோக்கள் இணைந்து இருக்கிறார்கள். அடுத்ததாக பிக்பாஸ் மற்றும் செல்லம்மா சீரியலில் செல்லம்மா கேரக்டரில் நடித்த பிரபலமான அன்ஷிதா ஹீரோயினாக இணைந்திருக்கிறார். மேலும் தமிழும் சரஸ்வதி என்ற சீரியலில் நடித்த தர்ஷனாவும் முக்கிய கதாபாத்திரத்தில் இணைந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த சீரியல் 2 ஹீரோக்கள் மற்றும் 2 ஹீரோயின்களை வைத்து வருவதால் தனபாக்கியம் என்ற டைட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீரியலை இயக்குனர் பிரவீன் இயக்குகிறார். இவர் இயக்கிய அனைத்து சீரியல்களுமே ஹிட் அடித்திருக்கிறது. தற்பொழுது மகாநதி சீரியலும் மக்களின் ஃபேவரட் சீரியலாக இருப்பதால் தனபாக்கியம் சீரியலும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தொடரை குளோபல் வில்லேஜ் நிறுவனம் தயாரிக்கிறது. பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்தவுடன் தனபாக்கியம் வருகிறது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.